வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, குரு பயிற்சி பலனை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு 2026வது வருடம் குரு பயிற்சி எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்களாக நடக்கும் அப்படின்னு விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலம், அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு எப்போ பயிற்சி அடைகிறாரு, அதோட நாள் என்ன, நேரம், எல்லா விவரமே நான் ஒரு தனி பதிவாகவே கொடுத்துருக்காங்க. குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கம் படி எந்த தேதியில் பயிற்சி ஆகிறாரு, அதோடைய நேரம் என்ன, எல்லா விவரமும் தனியாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, இந்த 2026வது வருடம் குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு வராரு இல்லைங்களா? அந்த குரு பகவான் பாருங்க, அதிசாரமாக தன்னுடைய நட்பு வீடான சிம்ம ராசிக்கும் அதிசாரமாக முன்னோக்கி வராரு. ஒரு 3 மாத கால அளவு சிம்ம ராசியில இருந்து வக்ரகதி அடைந்து திருப்பியும் பின்னோக்கி தான் இருந்த வீடான உச்ச வீடான கடக ராசிக்கு செல்லக்கூடிய காலம்லாம் எப்போ, அதாவது எந்த தேதியில எந்த நேரத்துல இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்குது அப்படின்னு திருக்கணித பஞ்சாங்கம் படி நான் விரிவாக ஒரு தனி பதிவாகவே போட்டிருக்காங்க. அதை போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ சிம்ம ராசி நேயர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் படி குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலம் இந்த ஒரு வருடம். இந்த எப்படி இருக்கும், சிம்ம ராசி நேயர்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புண்டா? ஏன்னா குரு பகவான் பாருங்க, இந்த வருடம் என்ன அப்படின்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை அந்த உச்சம் பெறக்கூடிய ராசியான கடக ராசிக்கு வரக்கூடிய ஆண்டு. ஏன்னா குரு பகவானுக்கு ஒரு வருடம் ஒரு வீட்டில் இருப்பார் இல்லைங்களா? இந்த கடக ராசியில பாருங்க இப்போ பயிற்சி ஆகிறார் இல்லைங்களா? இந்த ராசியில 12க்கு ஒரு தடவை தான், 12 வருடத்துக்கு ஒரு தடவை தான் அந்த குரு பகவான் அமரக்கூடிய காலமாக இருக்கும். தன்னுடைய உச்ச வீட்டில். சரிங்களா? தன்னுடைய கடக ராசியான உச்ச வீட்டில். சரிங்களா? அந்த கடக ராசி அதிபதி யாரு அப்படின்னா சந்திர பகவான் ஆவார். இப்போ அந்த சந்திர பகவான் நட்பு கிரகம், அந்த வீடு குரு பகவானுக்கு உச்சம் பெறக்கூடிய வீடு. சரி, இப்போ சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் நல்ல பலன் கொடுக்குமா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ குருவின் உங்க சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னா, குரு பகவான் யாரு, சிம்ம ராசிக்கு அந்த குரு பகவான் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அவர் பாருங்க குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியாகும் இருப்பாருங்க இந்த குரு பகவான். இப்போ பஞ்சமாதிபதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு? ஏன்னா ஏற்கனவே கோச்சாரத்துல அஷ்டம சனி வேற போயிட்டு இருக்கு. அந்த அஷ்டம சனி காலத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. உடல் ஆரோக்கியம் சீரா இல்லை, ஏதாவது ஒரு வைத்திய செலவு வந்துகிட்டே இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, குடும்பத்திலையும் சரி நிம்மதி இல்லாத சூழ்நிலையா இருக்கு. இந்த குரு பகவான் விரயஸ்தானத்துல உச்சம் பெறாரே, ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு எத்தனையோ பேர் பயந்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய அமைப்பு என்னன்னா, இந்த குரு பகவான் எப்படி பலன் கொடுப்பாரு அப்படின்னு நான் விரிவாகவே சொல்றேங்க. சரிங்களா? இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எந்தெந்த ராசியை பார்ப்பாரு அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் அதாவது குரு பகவான் பார்க்கக்கூடிய பார்வை 3 பார்வை, அதாவது தன்னுடைய 5ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாகவும் பார்க்கக்கூடிய அமைப்பே குரு பகவானுக்கு. இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா, 4ஆம் இடமும் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் பார்க்கக்கூடிய அமைப்பு. இப்படி பார்க்கும்போது என்ன மாதிரி பலன் கொடுப்பாருன்னு நான் பிரித்தே சொல்றேன். சரிங்களா? இப்போ குரு பகவான் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய் ஸ்தானம், வீடு மனையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதுல எல்லாம் நட்பலன்களே தரக்கூடிய அமைப்பாகுங்க. ஏன்னா அந்த 4ஆம் இடத்துக்கு யார் அதிபதி அப்படின்னா செவ்வாய் பகவான், பூமிக்காரகரான செவ்வாய் பகவான் ஆவார். அந்த செவ்வாய்க்கு குரு பகவான் நட்பு கிரகம். சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புல அந்த குரு பகவான் ஏற்கனவே உங்கள் ராசிக்கும் நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால அங்க உச்சம் பெற்று வலுத்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால 4ஆம் இடத்துக்கு உண்டான உயிர்காரகம் பொருள்காரகம் முழுமையா உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பு. ஏன்னா குருவின் பார்வை பொறுத்த வரைக்கும் பாருங்க, குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்தை வளர்ப்பாரு. பார்க்கிற இடத்துக்கு உண்டான
வந்து நல்ல விஷயங்கள்லாம் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வருடமும் பாருங்க குரு பகவான் பயிற்சி ஆகும்போது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு என்ன, இந்த வருடம் குரு பலன் வந்து எங்களுக்கு வருதே, அதனால நன்மை நடக்குமா நன்மை நடக்குமா எல்லாம் எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா. அப்பேற்பட்ட அமைப்பு தாங்க குருவின் பார்வை. சரிங்களா. இப்போ 4ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது சொந்த வீடு வாங்கணும், சொந்த இடம் வாங்கணும், இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க. அஷ்டம சனியால் வந்து தடங்கள் ஆகிட்டே இருக்குது. பணம் வந்து கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. கடன் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த குரு பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுறதுனால உங்களுக்கு வந்து பாருங்க, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் படிப்படியாக வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க இடத்துக்கு வந்து அட்வான்ஸ் கொடுப்பீங்க. அந்த இடத்துக்கு கட்டக்கூடிய சூழ்நிலை ஆரம்பிச்சிடும். படிப்படியாக இந்த வருடத்திலேயே நீங்கள் வீடு கட்டி கிரக பிரவேசம் செஞ்சு சொந்த வீட்டுக்கு குடி போகக்கூடிய யோகத்தையெல்லாம் அந்த குரு பகவான் தரக்கூடிய அமைப்பிலே இருக்குங்க. சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய இது வரைக்கும் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் சீராக இல்லை, ஏதாவது வைத்திய செலவு இருந்துகிட்டேன்னா அஷ்டமசனி நடக்குது இல்லைங்களா, அது மூலயமா உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இந்த குரு பார்வையால் சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆரோக்கியம் சீராக வரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இது வரைக்கும் வைத்திய செலவு பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால படிப்படியாக இந்த குரு பகவானுடைய பார்வையால் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் உங்கள் தாய்க்கும் ஏதாவது பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏதாவது, அதாவது வைத்திய செலவு, உடம்பு முடியல, இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் 4ஆம் இடம் தாய் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய தாய்க்கும் ஆரோக்கியம் சீராக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது பாருங்க, குருவின் பார்வை சமசத்தமமாக 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இப்போ 6ஆம் இடம் அப்படின்னு இடத்துல ருண ரோக சத்துருஸ்தானம். இப்போ 6ஆம் இடத்துல வந்து குரு பார்க்கறதுனால நீங்கள் இது வரைக்கும் கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, கடன் வாங்கின இடத்துல திருப்பி கொடுக்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பார்வை 6ஆம் இடத்துல விளையாடுறதுனால படிப்படியாக உங்களுக்கு வந்து கடன் சுமை குறையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. எதிரிகளால் இது வரைக்கும் பிரச்சனைகள் சங்கடங்கள், பங்காளிகள் மூலயமா பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த குருவின் பார்வை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, உடம்பு இது மாதிரி ஆரோக்கிய சீராக இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு உடல் ஆரோக்கியம் சீராக வந்துடும். நல்ல நல்ல பலன்கள் அந்த உடல் ஆரோக்கியத்தின் மூலயமா நல்ல பலன்களாக உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா. அடுத்தது வழக்கில் இருந்து பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வழக்கில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக உண்டு. சரிங்களா. அடுத்தது குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8ஆம் இடத்துக்கு விழுதுங்க. 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ஏற்கனவே ஜல்ம சனி, அதாவது அந்த இடத்துல சனி உக்காந்துட்டு இருக்கு, அஷ்டம சனியாக இருக்குது. சரிங்களா. அந்த இடத்துல அஷ்டம சனியாக உட்காந்து உங்களுடைய ராசிக்கு பாதிப்பு பிரச்சனைகள் கொடுக்குது. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதி யார், சூரிய பகவான் ஆவார். அங்கே அஷ்டமஸ்து சனியாக இருந்து உங்களுக்கு பாதிக்கு பகை கிரகம், சனி பகவானுக்கும் வந்து சூரிய பகவானுக்கும் பகை கிரகங்கள். ஏற்கனவே அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியாக இருந்து 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் உட்காந்து பிரச்சனை செஞ்சிட்டு இருக்காரு. தொழிலில் பிரச்சனை, பாதிப்புகள், வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களா அந்த இடத்துல வேலைக்கு உங்களுடைய வந்து மேலதிகாரிகள் உங்களுக்கு கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி பிரச்சனைகள், உட்காந்து வேலை செய்ய முடியல, நிம்மதி இல்லை, வேலை செய்ய இடத்துல நிம்மதி இல்லை, இந்த மாதிரிலாம் பிரச்சனை, அல்லது வேலையில் இடமாற்றம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குல்ல, அந்த உங்களுக்கெல்லாம் பாருங்க இந்த குரு பகவான் கோச்சாரத்தில் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துல இருந்து அந்த அஷ்டம சனி பார்க்கறதுனால வந்து பாருங்க அந்த அஷ்டம சனியோட பாதிப்பு குறைய ஆரம்பிச்சிடுங்க. அதோட பிரச்சனை பாதிப்பு இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு இருக்காது. அஷ்டம சனியோட பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. ஏன்னா 8ஆம் இடத்துக்கும் அதிபதியே ஆவார் அந்த குரு பகவான். அந்த ஸ்தானத்தையே பார்க்கறதுனால அங்கே இருக்கக்கூடிய சனியோடைய பாதிப்பு உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா. அதனால பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக நன்மையை தேடி தரும். நல்ல வேலை வாய்ப்பு அமையும். வேலை தேடிட்டு இருக்கீங்களா, இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வேலை வாய்ப்பு அதிகமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இத்தனை நாளாக பாருங்கள், உங்களுக்கு அஷ்டம சனியாக இருந்து அது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப ஸ்தானத்தில் பார்த்துட்டு இருக்கிறதுனால குடும்பத்திலையும் பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை, ஏதாவது ஒரு வாரத்தை 2 வாரத்தை விட்டுட்டாங்கன்னா வெளியிடங்களில் விட்டுட்டா கூட உங்கள் மேலே தப்பு வர்றது, இந்த மாதிரி பேச்சால பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே சரியாயிடுங்க. குடும்பத்தில் நன்மை சேரும், குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இந்த ஒரு வருடம் வரக்கூடிய குருவின் பார்வை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கே தவிர எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அமைப்பு தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஒரு சில மாதம், அதாவது ஒரு 3 மாதம் அளவு உங்களுடைய ஜல்மத்துக்கு வராரு அந்த குரு பகவான். அதிசாரமாக வந்து வக்ரமாய் திரும்பி போறாரு.
அந்த ஒரு 3 மாத அளவு மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா ஜல்மத்தில் வர்றாரு பாதிப்பு அதிகமாக கொடுத்துருவாங்கன்னா பாதிப்பு அதிகமாக கொடுக்க மாட்டார். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அந்த ராசி அதிபதிக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால அதிகமாக பாதிப்பு கொடுக்க மாட்டார். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட திசையோ புத்தியோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி அமைப்பில் உங்கள் அமைப்பு இருக்கும்போது கோச்சாரத்தில் ஜல்மத்தில் வரும்போது சில சில மனசங்கடங்கள் குழப்பங்கள் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறனால அந்த 3 மாத கால அளவு மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க. புதிய விஷயம் எடுக்கிறது, புதிய விஷயமா முடிவு எடுக்கிறது, சொந்த தொழிலில் முயற்சியை பண்ணி அது முதலீடு போடுறது, இந்த மாதிரி விஷயம் அந்த 3 மாத காலம் மட்டும் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வேலையை பார்க்கலாம். சரிங்களா? அதாவது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று வலுத்து இருக்கிறதுனால நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையுங்க. இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் இந்த ஒரு வருடம் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பிலே குரு பகவான் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காருன்னு நினைக்காதீங்க. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று தனத்துக்கு காரகர் அப்படிங்கிறனால வசதி வாய்ப்பு கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? சேமிப்பு அதிகமாக சேவிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த குரு பயிற்சி சிம்ம ராசி நேர்களுக்கு அஷ்டம சனியால் வரக்கூடிய பாதிப்பும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.